எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருப்புகலூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. பண் பழம்பஞ்சுரம். தசபுராணம் என்று அழைக்கப்படும் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். காலமுனாள்கள் ஊழி படையா உன் ஏக உருவாகி மூவரு திருப்பதிகம். சாலவுமாகி மிக்க சமயங்கள் ஆறில் உருவாகி நின்ற தழலோ சமயங்கள் ஆறில் உருவாகி நின்ற தழலோ ஞானமும் மேலே விண்ணோடு உலகு ஏழும் உண்டு குரலாயோர் ஆலின் இலை மேல் விண்ணோடு உலகேழும் உண்டு குரல் ஆயோராலில் இலை மேல் பாலனுமாயவர்க்கோர் பரமாய மூர்த்தி அவனா நமக்கோர் சரணே. பாலனுமாயவர்க்கோர் பரமாய மூர்த்தி அவனா நமக்கோர் சரணே. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார தசபுராணம் பதிகம் 3ஆம் பாடலின் பொருள் இது. மீன்கள் முதல் ஊழி முடிய பாகுபட்ட காலத்தையும் படைத்ததற்கு முன்பு ஒன்றாய் நின்றவனாய் மும்மூர்த்திகள் உருவிலும் அவர்கள் உயிருக்கு உயிராய் அமைந்தவனாய் 60 சமயத்தோருக்கும் அவரவர் பொருளாய் விளங்கி நிற்பவனுமாய் உள்ள ஜோதி வடிவான பெருமான் வாமனாகி மண்ணும் மேலை விண்ணுலகும் அடங்கிய 7 உலகமும் உண்டு ஓர் ஆளலை மேல் சிறு குழந்தையாய் பள்ளி கொண்ட திருமாலுக்கும் மேற்பட்ட மூர்த்தியாய் உள்ளவன். அவன்தான் நமக்கு ஒப்பற்ற சரணியாவன் என்பது இப்பாடலின் பொருளாகும். நீடுயர் மண்ணும் விண்ணும் நெடுவேலை குன்றோடு உலகேடும் எங்கும் நலிய சூடிய கையராகி இமயோகணங்கள் துதிவோதி நின்று தொழலும் ஓடிய தாரகந்தல் உடலம் பிளந்தும் தாரகந்தல் உடலம் பிளந்தும் ஒழியாத கோபம் ஒழிய ஆடியமா நடத்தியும் அனலாடி பாதம் அவையா நமக்கோர் சரணே. ஆடிய மானடத்தியும் மணலாடி பாதம் அவையா நமக்கோர் சரணே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய தேவார தசபுராணம் பதிக 4ஆம் பாடலின் பொருள் இது. நெடுது உயர்ந்த விண்ணும் மண்ணும் நெடிய கடல் மலைகளோடு 7 உலகமும் முழுவதும் வருந்திய தாரானுடைய கொடுமைகளுக்கு ஆற்றாமல் தேவர் கூட்டத்தார் கோவிந்த கையராகி பெருமானுடைய பொருள்களை கூறியவாறு தொழுத அளவில் தன் இறுதியை நினைத்து
உயிர் தப்பி ஓடிய தாரகனுடைய உடலை பிளந்தும் நீங்காத கோபம் நீங்குதற் பொருட்டு மகா தாண்டவத்தை ஆடிய தீயாடி அப்பருடைய திருவடிகளே நமக்கு ஒப்பற்ற அடைக்கலம் நல்குவான் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.